இப்போ வந்து ஒரு மருத்துவர், ஆசிரியர் இதெல்லாம் வந்து தியாகம். இந்த பணியெல்லாம் தியாகம் நிறைந்த பணி இதெல்லாம். ஒரு மருத்துவராக எல்லா தொழிலுமே சரி. ஒரு பிளம்பராக இருக்கட்டும், எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும். ஏன்னா எலக்ட்ரிஷியன்லாம் டெய்லி 10 மணி நேரம் அதை வந்து பயிற்சி பண்ணால் தான் அந்த தொழிலை செய்ய முடியும். ஒரு பிளம்பராக இருந்தாலும் சரி, டெய்லி 10 மணி நேரம் அந்த வேலையை செய்யணும். அப்போ தான் அதில் வந்து அவங்க தேர்ச்சி பெற்றவராக இருக்க முடியும். அப்போ யாருக்கு வேணாலும் அந்த சேவையை அவங்களால செய்ய முடியும். தங்களுக்கு தெரிந்த சேவைகள் இந்த மக்களுக்கு யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு அதை செய்ய முடியும். அதனால் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும் ஒரு சேவை தான். அது வந்து மருத்துவமாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுமே வந்து சேவை தான், தியாகம் தான். ஏன்னா 10 மணி நேரம் அவங்க தொழில் செய்கிறாங்கன்னா அவங்க எதெல்லாம் தியாகம் பண்ணுறாங்க? குடும்பத்தோட நேரம் செலவழிப்பதை தியாகம் பண்ணுறாங்க. குடும்பத்தோட, குழந்தைகளோட ஒரு விளையாடுறது கிடையாது. தினமும் மக்கள் விளையாடுவதே கிடையாது. விளையாடினா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு அமர்ந்து பேசி சாப்பிட்டு அது எவ்வளோ சந்தோஷத்தை தரும். எல்லா சந்தோஷத்தையும் இந்த உலகத்தில் எல்லா தொழில் செய்கிறவங்களும் எல்லோரும் தியாகம் பண்ணிக்கிட்டு தான் அந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்கள் தொழில் மூலமாக. ஒரு மருத்துவம் மூலமாக, ஒரு பொறியாளரோ, விஞ்ஞானியோ, ஒரு பிளம்பரோ, எலக்ட்ரிஷியனோ, மோட்டார் மெக்கானிக்கோ, ஒரு ஆசிரியரோ, எல்லாருக்குமே அந்த தொழிலை செய்வதற்கு ஒரு திறமை தேவை. அந்த திறமையை வளர்த்துக்கணுன்னா அதை தினமும் ஒரு 10 மணி நேரமாக செஞ்சால் தான் அதில் ஒரு திறமை வளரும். அந்த திறமை அப்படி ஒரு திறமை இருந்தால் தான் மக்களுக்கு, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, சரி பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணி எங்களுக்கு வந்து சேவை செய்யுங்க அப்படின்னா அதை மக்கள் வந்து மக்களுக்கு அந்த சேவையை செய்ய முடியும். ஒரு எலக்ட்ரிஷியன் வந்து நான் 6 மணி நேரம் தான் வேலை செய்வேன், 5 மணி நேரம் தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து திறமை அதிகரிக்காது. ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சால் தான் தினமும் அவருக்கு அந்த திறமைங்கிறது வரும். அப்போ அதுக்காகவே அவர் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. தினமும் ஒரு 8 மணி நேரமாவது வேலை செய்ய வேண்டியிருக்கு. அப்போ தான் அவருக்கு அந்த திறமை வரும். அப்போ வீட்டில் போய் எப்போ பார்த்தாலும் அவர் பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவருக்கு வந்து திறமை வரும். மக்களுக்கு வந்து என் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அவரால் செய்ய முடியும். ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, மருத்துவராக இருந்தாலும் சரி, வெறும் 6 மணி நேரம் தான் நான் வேலை செய்வேன், நான் வீட்டுக்கு போகிறேன், 5 மணி நேரம் தான் நான் வேலை செய்வேன், நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டில் போய் என் குடும்பத்தோடு நான் விளையாடணும், ஆடணும், பாடணும் அப்படின்னா என்னாகும்? அவருக்கு இந்த திறமை குறைஞ்சி போயிடும். திறமை குறைஞ்சி போகும்போது அவரால் வந்து இந்த சேவை அப்போது எல்லாருமே தியாகிகளாக தான் இருக்காங்க. அப்போது தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, விளையாடுவது, ஆடல், பாடல் அப்படின்னு சொல்லிட்டு நல்லது, உடம்புக்கு தூக்கம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த மக்களுக்கு சேவை செய்து கொண்டு இருக்கிறார்கள். மருத்துவராக இருந்தாலும் சரி, பிளம்பராக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிஷியனாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, கலெக்டராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட இன்பங்களை எல்லாம் தியாகம் பண்ணிட்டு தான் இந்த மக்களுக்கு சேவை செய்கிறார்கள். ஆனால் அந்த சேவைக்கு உரிய மரியாதை கிடைக்குதா? எவ்வளோ ஒரு தியாக மனப்பான்மை நிறைந்ததாக இருக்கிறது இந்த தொழில்கள் எல்லாமே. எல்லா தொழிலும் அவ்வளோ தியாக மனப்பான்மை நிறைந்ததாக இருக்குது. ஆனால் அதுக்கு மரியாதை கிடைக்குதா? ஆசிரியர்களை என்ன பண்ணுறாங்க, இந்த மாணவர்கள் கேலி பண்ணுறாங்க. அதாவது கெட்ட வார்த்தை போட்டு கூட இலைமுறை காயாக வந்து கெட்ட வார்த்தை போட்டு கூட திட்டுற மாணாக்கர்கள் இருக்காங்க. அப்போது இவங்க பண்ணுறது சேவை, ஆனால் அதுக்கு கிடைக்கிற மரியாதையை பாருங்கள். அதே நேரத்தில் வந்து நல்ல மாணாக்கர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இருந்து மரியாதையும் கிடைக்குது. ஆனாலும் ஒரு 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 தியாக மனப்பான்மைக்குன்னு ஒரு மரியாதை இல்லாமல் போச்சுல்ல. அப்போ வந்து ஒரு மருத்துவரை எப்படி பார்க்குறாங்க? அவ்வளோதான், முடிஞ்சுது, மாத்திரை கொடுத்தீங்களா, எவ்வளோங்க ஃபீஸ் கொடுத்துட்டு வராங்க. அந்த டாக்டர் மேலே ஒரு உண்மையிலே அவர்களுக்கு அந்த சொசைட்டியில் மரியாதை இருக்குதா? எல்லாருமே இந்த தியாகத்திற்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கா? ஏன் இவ்வளோ கெட்ட வார்த்தைகள்? இந்த சமூகத்தில் இவ்வளோ கெட்ட வார்த்தைகள். எல்லாருமே தியாகம் செய்கிறார்கள், எல்லாருமே சேவை செய்கிறார்கள். மக்களுடைய சேவைக்காக எல்லாருமே ஒரு தொழிலை செய்கிறாங்க. அந்த தொழிலுக்காக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள துன்பங்களை தியாகம் செய்து தான் அந்த தொழிலை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாருமே சேவை செய்கிறவங்க தான், எல்லாருமே இந்த சமூகத்துக்காக சேவை செய்கிறவங்க தான், இந்த மக்களுக்காக சேவை செய்கிறவர்கள். ஆனால் அப்படி இருக்கும்போது இங்கே ஏன் இவ்வளோ கெட்ட வார்த்தை? ஒரு மரியாதைங்கிறது ஏன் குறைஞ்சி போச்சு? அப்போ அந்த சேவைக்கு கொடுக்குற மரியாதை தான் அது. கெட்ட வார்த்தைகள், இங்கே வந்து கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசப்படுகிறதா அப்படின்னா இந்த கெட்ட வார்த்தைகள் யார்கிட்ட? மக்கள்கிட்ட தானே அது பேசப்படுகிறது. அப்போ மக்கள் எல்லாருமே ஒரு தொழிலை செய்கிறாங்க, அந்த தொழில் எல்லாமே சேவையாக இருக்கிறது, தியாகம் நிறைந்ததாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏங்க இவ்வளோ கெட்ட வார்த்தை? இங்கே கெட்ட வார்த்தையே இருக்கக்கூடாது. அந்த தியாகத்துக்கு நம்ம உண்மையிலே, இந்த சேவைக்கு உண்மையிலே மரியாதை பண்ணுறதா இருந்தால் அப்போ இங்கே கெட்ட வார்த்தைகளே பயன்படுத்தப்படக்கூடாது. ஏன் வந்து அப்போது அதற்கான மரியாதை இங்கே கிடைக்குதா? அந்த சேவைக்கான மரியாதை கிடைக்குதா? அப்படி கிடைக்காத போது தான், கிடைக்கல அப்படிங்கிறது இந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. எல்லாருமே சேவை செய்கிறவங்க ஆகிட்டான். அதுக்காக இவர் தான் சேவை செய்கிறாரு, அவர் தான் சேவை செய்கிறாரு அப்படின்னு கிடையாது. எல்லாருமே ஒரு தொழிலை பார்க்குறதுனால எல்லாருமே சேவை செய்கிறவர்கள், எல்லாருமே சேவை செய்கிறவர்களா? தொழில் என்பது ஒரு சேவைன்னு வச்சுக்கோங்க, மக்களுக்கு செய்கிற சேவை. எல்லாருமே ஒரு தொழிலை பார்க்குறாங்க, அப்போ எல்லாருமே வந்து சேவை செய்கிறாங்க. அதுக்குரிய மரியாதை இங்கே கிடைக்குதா?
அப்படின்னா மரியாதைங்கிறது இல்லாமல் போச்சு. அப்போது வந்து இந்த சேவை செய்வதில் ஒரு நம்பிக்கை இழந்துடுறாங்க. இந்த சேவையை எதுக்காக இவ்வளோ சேவை செய்யணும், எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ தொழில் திறமையெல்லாம் வளர்த்து மக்களுக்கு ஏன் சேவை செய்யணும்? அந்த தொழில் மூலமாக அந்த சேவைக்கு ஒரு கட்டணம் கொடுக்குறாங்க, இலவசமாக யாரும் பண்ணலை தான். இருந்தாலும் பணம் கொடுத்தா யார்கிட்ட வேணாலும் அந்த சேவையை நம்ம பெற முடியுமா? அதுக்குன்னு அந்த மனப்பான்மை இருக்கணும். ஒரு மருத்துவர்னால் அந்த மாதிரி மருத்துவம் செய்யணும் மக்களுக்கு அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது அப்போ அதற்கு அப்படி ஒவ்வொருத்தரும் நான் எலக்ட்ரிஷியன் ஆகணும், மோட்டார் மெக்கானிக் ஆகணும் அப்படின்னா அது ஒரு சேவை மனப்பான்மை. மக்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை நான் பூர்த்தி செய்கிறேன், எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னு வர்றாங்கன்னா அதுக்குரிய மரியாதை இந்த சமூகத்தில் இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்படி ஒரு மரியாதை இல்லை, மனுஷங்களுக்கு மரியாதை இல்லை, மனுஷங்களே ஏமாத்துறாங்க. தங்களுடைய சேவை மூலமாகவே சேவை என்கிற முகமூடி தொழில் மூலமாக மக்களை ஏமாத்துறாங்க. இப்படி மக்களே வந்து அதுக்குரிய மரியாதை, மக்கள் செய்கிற அந்த தொழிலுக்கு, சேவை மனப்பான்மைக்கு, அந்த தியாகத்துக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போகும்போது அந்த தொழிலை தொடர்ந்து செய்கிறதுலேயே மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. ஒரு ஆசிரியராக இருக்கிறதுல என்ன நான் தொடர்ந்து இந்த ஆசிரியர் பணியை செய்வேன் அப்படிங்கிறதுல அவருக்கு என்ன நம்பிக்கை இருக்குது? அல்லது ஒரு கலெக்டராக இருக்கிறதுலையோ, ஒரு விஞ்ஞானியாக இருக்கிறதுலையோ, ஒரு மருத்துவராக இருக்கிறதுலையோ அந்த சேவைக்கு, அந்த தியாகத்துக்கு இந்த சமூகத்தில் என்ன மதிப்பு இருக்குது, என்ன மரியாதை இருக்குது? அப்படி இருக்கும்போது இந்த சேவையை எதுக்கு நான் தொடர்ந்து செய்யணும்? என்னுடைய தனிப்பட்ட இன்ப துன்பத்தெல்லாம் நான் தியாகம் பண்ணிவிட்டு இந்த சேவையை நான் ஏன் தொடர வேண்டும்? நான் தினமும் விளையாடுறதில்லை, ஆடுறதில்லை, பாடுறதில்லை, ஒரு குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதில்லை, இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு உடம்புக்கு தேவையான தூக்கத்தை தூங்குவதில்லை. இப்படி தியாகம் பண்ணிக்கிட்டு நான் இந்த வேலை செய்கிறதுனால எனக்கு என்ன கிடைச்சது நன்மை அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன கிடைச்சது இந்த தொழில்? அப்போ எல்லாருமே யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் மக்களுக்கு நாம் சேவை செய்யணுமா? இதுக்கு பதிலாக நாம் வந்து இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாற்றிக்கிற ஒரு செயல். அதனால் நம்ம வாழ்க்கையை மட்டும் நாம் பார்த்துக்கிட்டா போதும். நமது வாழ்க்கைக்கு யார் உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழக்க போகுது. ஏன்னா மக்களுக்கு எல்லாருமே ஒவ்வொரு தொழில் செய்து அவங்கவுங்க தேவைகளை பூர்த்தி தியாகம் பண்ணி தனிப்பட்ட வாழ்க்கையில் உள்ள இன்பங்களை துன்பங்களை தியாகம் பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. அப்படின்னா அந்த சேவைக்கு உரிய மரியாதை இங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது நிறைய வகையில் மரியாதை கிடையாது. இப்போ வந்து எல்லா வேலைக்கும் உரிய ஊதியம் கிடைக்குதா? வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது நிறைய வகையில். அப்போது அப்படி இருக்கும்போது இது போன்ற சேவைகள் நிறைந்த இந்த வாழ்க்கை முறை இருக்குல்ல, இதில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு? இதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி அப்போ இந்த சேவை இதனால தான் இந்த இயந்திர அறிவியல் உருவாச்சுது. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை. நம்ம என்ன பண்ணுவோம்? காடுகளுக்கு போயிடுவோம், இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையை ஆரம்பிச்சிருவோம். நீ உனக்கு தேவையான உன்னுடைய உணவுக்கு தேவையான 2 ஏக்கர் நிலம் உனக்கு நீ எடுத்துக்கோ. 8 வயசுக்கு மேலே ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக 2 ஏக்கர் நிலம் கொடுத்துரு. ஒரு ஊராக நம்ம வாழ ஆரம்பிச்சிருவோம். உனக்கு தேவையான உணவை உன்னுடைய விளைநிலத்தில் நீ உற்பத்தி பண்ணிக்கோ, எனக்கு தேவையான உணவை நான் என்னுடைய விளைநிலத்தில் நான் உற்பத்தி பண்ணிக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் கொடுத்துருங்க. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் அவங்கவுங்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்கிட்டோம். உற்பத்தி பண்ணி அதை சாப்பிட்டுக்கோங்க. யாரும் யாருக்குள்ளேயும் வேலை பார்க்க வேண்டாம், யாரும் யாருக்காகவும் தொழில் செய்ய வேண்டாம். அப்போ தொழில் என்பது நான் எனக்காக செய்துக்கிறது தான். எனக்கு தேவையான உணவை நான் எனக்காக கொடுக்கப்பட்ட 2 ஏக்கர் விளைநிலத்தில் நான் உற்பத்தி பண்ணி நான் அதை எப்படி தினமும் சாப்பிட்றேங்கிறது என்னுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. சில உணவுகளை நான் சேமித்து வைக்கணும், பதப்படுத்தி வைக்கணும், அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அது என்னுடைய சாமர்த்தியம், அதுதான் என்னுடைய திறமை. அப்போ இவ்வளவு தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இவ்வளோ தான். நீ யாருக்காகவும் நீ பிளம்பராவோ எலக்ட்ரிஷியனாவோ இன்னொருத்தருக்கு நீ சேவை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஒரு ஆசிரியராக இன்னொருத்தருக்கு கல்வி கற்கணுங்கிற கருத்து கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீ ஒரு விஞ்ஞானியாக அந்த மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மருத்துவராக மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. உடம்பை நீ நோய் இல்லாமல் பார்த்துக்கோ, அதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைன்னு தத்துவம். நீ வந்து தியாகம் பண்ணி மக்களுக்காக தியாகம் பண்ணி உன்னோட தனிப்பட்ட இன்ப துன்பங்களெல்லாம் தியாகம் பண்ணி மகிழ்ச்சியை தியாகம் பண்ணி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ உனக்காக வாழ். இதைத்தான் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை உனக்கு கற்பிக்கிறது. நீ உனக்காக வாழ்ந்து கொண்டிரு. உனது மகிழ்ச்சிக்காக, உனது இன்பத்திற்காக, உனது வாழ்க்கைக்காக, உனக்கு உதவி செய்கிறவர்களுக்காக, நேரடியாக உதவி செய்கிறவர்கள் அவர்களுக்காக நீ உதவி செய். நேரடியாக, அதாவது உன்னை சார்ந்து உன்னுடைய சொந்தக்காரங்க, கூட்டு குடும்பத்தினர், உன்னுடைய நண்பர்கள், தோழிகள், அவங்களுக்காக நீ உதவி செய். உனக்கு தெரியாதவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. தெரியாதவங்க வந்து இப்போ மருத்துவர் இருக்கிறாரு, ஐயா எனக்கு காய்ச்சல் ரொம்ப 3 நாளாக காய்ச்சல் அப்படின்னா அவர் மருத்துவம் பார்ப்பார், பணம் வாங்கிப்பார்.
மருத்துவம் பார்ப்பார். அப்படின்னா அந்த மருத்துவம் அந்த நோயாளி வந்து யாருன்னே தெரியாது, ஆனால் அவருக்காக அவர் சேவை பண்ணிகிட்ருப்பார். அதுக்காக அவர் வந்து அந்த மருத்துவ திறமையை வளர்த்து எம்பிபிஎஸ்லாம் படிச்சுக்கிட்டு ஒரு கிளினிக் திறந்து உட்காந்துட்ருப்பார், யாராவது வருவாங்க சேவை செய்யலான்ட்டு. அப்போ இந்த மாதிரி சேவை செய்கிறதுனால என்ன நன்மை இங்கே வந்து போச்சு? வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா இன்பத்தையும் தியாகம் பண்ணி தான் அந்த சேவையை செய்ய வேண்டியிருக்கு. எல்லாருமே ஒரு கடை வியாபாரி இருக்காருன்னா காலையில் கடை திறந்துக்கிறார், இரவு 9 மணி வரைக்கும் அந்த கடையில் தான் உட்காந்துக்கிறார். அப்போது அவர் வந்து ஒரு குடும்பத்தோடைய விளையாடுறதோ எதுவுமே கிடையாது, எந்த இன்பமும் கிடையாது. நைட்டு போனால் வீட்டில் போய் தூங்குவார், மறுநாள் காலையில் வந்து கடையை திறப்பார். எல்லாருமே தியாகம் பண்ணுறாங்க இந்த மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக. அதுக்கு கட்டணம் வாங்கினாலும் அது ஒரு சேவை தான். கட்டணத்துக்கு அந்த சேவைக்குரிய மதிப்பு தான் அந்த கட்டணம், அந்த ஊதியங்கிறது, அந்த பணங்கிறது. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு அதனால் என்ன, வெறும் பணம் தான் சம்பாதிக்க முடிஞ்சுது. அதுக்குரிய மரியாதை அல்லது ஏதாவது நம்மளுக்கு எதாவது செலவழிக்கிறாங்களா அந்த அளவுக்கு, இல்லை ஏதாவது மக்கள் வந்து நல்ல மரியாதை அப்படி எதுவுமே கிடைக்காது. போய் நான் எதுக்கு இந்த மாதிரி வேலை செய்யணும், இந்த மாதிரி மக்களுக்கு நான் ஏன் சேவை செய்யணும்? அப்போ நான் வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்கிறத நான் என்னுடைய தொழிலாக செய்யக்கு நான் விருப்பப்படலை. நான் எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான ஆடையை நானே நெய்து கொள்கிறேன், என்னுடைய குடிசையை நானே கட்டி கொள்கிறேன், எனது உணவை நானே உருவாக்கி தயாரித்து கொள்கிறேன் அல்லது உற்பத்தி செய்து கொண்டு சமைத்து கொள்கிறேன். அது மாதிரி அவ்வளோதான், முடிஞ்சுது. இது வாழ்க்கைங்கிறது சிம்பிள். அவங்கவுங்க வேலையை உங்கவுங்க தேவையை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதான். இதுதான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் தத்துவம். உன் வேலை, உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நீயே உற்பத்தி பண்ணிக்கப்போ, நீயே தயாரிச்சிக்கோ. உனக்கு தேவையான மண்பானையை நீனே பண்ணிக்கோ. அல்லது நீ இங்கேருந்து இந்த இப்போ நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகிலிருந்து உனக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, எடுத்து வச்சுக்கோ. அதை ஒரு 500 வருஷத்துக்கு வர்ற மாதிரி ரொம்ப ஸ்டீலில் கனமான ஸ்டீலில் உருவாக்கி வச்சுக்கோ. ஸ்டீலு ஏதாவது கனமான பாத்திரம், என்ன அண்டா குண்டா எல்லாத்தையும் வாங்கி அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு உனக்கு தேவையான தேவையை இங்கேருந்து எடுத்துக்கோ. அப்புறம் ஆடைகள், நீயே உனக்கு தேவையான ஆடைகளை நெய்துக்கொள். எல்லாத்தையும் இன்னொருத்தர்கிட்ட போய் நிற்காத. உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு உனக்கு அங்கே டாக்டர் மருத்துவமனையோ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040 பிறகு வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் டாக்டர் மருத்துவமனை எதுவுமே கிடையாது. அங்கே போயிட்டு நீ என்ன பண்ணு, மருத்துவமனை உன்னுடைய உடம்பை நீ தான் பார்த்துக்கணும். அப்போது வந்து என்னுடைய உடம்பை நான் எப்படிங்க பார்த்துக்க முடியும்? எனக்கு சுகர் வந்துச்சுன்னா நான் எப்படி என்னை பார்த்துக்க முடியும்? எனக்கு புற்றுநோய் வந்துன்னா நான் எப்படி என்னை பார்த்துக்க முடியும்? புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு எனக்கு அறிவு கிடையாது. அப்போ புற்றுநோய் வர வைக்கிறதுக்கு மட்டும் உனக்கு அறிவு இருக்குதா? அப்போது சுகர் வர வைக்கிறதுக்கு மட்டும் உனக்கு அறிவு இருக்குது, அதை குணப்படுத்துறதுக்கு அறிவு இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணு, சுகரை வந்து வரவிடாமல் பார்த்துக்கோ, புற்றுநோய் என்பது வரவிடாமல் பார்த்துக்கோ, வருமுன் காத்துக்கொள், ஆஸ்மா என்பது வரவிடாமல் பார்த்துக்கோ, வருமுன் காத்துக்கொள். அப்போ உனக்கு மருத்துவர்கள் தேவையில்லை, மருத்துவமனை தேவையில்லை. நோய் வந்தால் தானே உங்களுக்கு மருத்துவர் தேவை. இப்போ நோய் வரவிடாமல் உன் உடம்பை வந்து நீ நோய் இயற்கையாகவே பிறக்கும்போது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்புல இருக்குது, அதை பார்த்துக்கோ. அதை வந்து இன்னும் அதிகப்படுத்து, இன்னும் வலிமைப்படுத்து, அதற்கான வேலைகளை இறங்கு. அப்போ நோய் வருவதற்கு என்ன காரணம் என்பதை முதல்ல தெரிஞ்சிருக்கோ. அதைத்தான் நம்ம வந்து மனித இனம் வந்து இந்த வரலாற்றில் வந்து நோய் வருவதற்கு என்ன காரணம், அந்த வன்முறை உணர்ச்சி, பெரிய ஆசைகள், உணர்ச்சிகள் வலிமையாக மாறுவது, உணர்ச்சிகள் பெருமையாக, அதாவது பெரிய பெரிய ஆசைகள், பெரிய பெரிய உணர்ச்சிகள், இதெல்லாம் அந்த நாடி நரம்புகளால் தாங்கிக்க முடியாமல் நரம்புகள் தளர்ந்து விடுகிறது. அப்போ அது மாதிரியான ஆசைகள் ஏற்படுகிற வாழ்க்கையை நீ வாழாத. பேராசைகள் ஏற்படுகிற பெரிய கோபம், பேரா கோபமா அப்படி இல்லை, பெரிய கோபம், பெரிய பயம், பெரிய ஆசை, பெரிய கவலை, இதெல்லாம் தேவையில்லை. அதாவது மிகப்பெரிய கவலை, மிகப்பெரிய ஆசை, மிகப்பெரிய துன்பம், மிகப்பெரிய சந்தோஷம், இதுக்காகலாம் ஆசைப்படாத. எளிமையாக வாழ். உனது உணர்ச்சிகள், ஆசைகள் எல்லாமே எளிமையாக மாறிவிடும். குடிசையில் வாழ்கிறதுக்கு நீ ஆசைப்படு, குடிசையில் வாழ்கிறதுக்கு ஆசைப்படு. இயற்கையான உணவுகளை உண்பதற்கு நீ ஆசைப்படு. மாமிசம் உண்பதற்கு ஆசைப்படாத. உப்பு கலந்து சமைச்ச உணவுகளை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் பிடிக்காத குழந்த மாதிரி. நீ வந்து கிடைக்கிற உணவுகள் பச்சையாவோ காய்கறியாவோ பச்சையாவோ சில உணவுகளை நீ சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். இந்த கருணக்கிழங்கு இதெல்லாம் நீ சமைச்சு சாப்பிட வேண்டியிருக்கும். பச்சையாக சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கத்திரிக்காய் அதை வந்து வேக வச்சு சாப்பிடு, சுட்டு சாப்பிடு, இல்லை வேக வச்சு சாப்பிடு. உப்பு போடாது. உப்பு இல்லை, அந்த மாதிரி உப்பு போட்டால் அதோட சுவையே மாறிடும், உணர்ச்சிகளும் மாறி போயிடும். அந்த உப்பு போட்டால் அந்த சுவை வந்து பெருசாக தெரியும். அப்போ உணர்ச்சிகளும் உன்னுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே பெருசாக மாறிடும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நோய் வருவதற்கு என்ன காரணம்? அன்பு இல்லாமல் இருப்பது, பாசம் இல்லாமல் இருப்பது, சண்டை போடுறது, அதாவது அழிவை ஏற்படுத்துகிற சண்டைகள், இதில் ஆடல் பாடல் இல்லாமல் வாழ்வது, விளையாடுவது இல்லாமல் வாழ்வது, இந்த மாதிரி பிறருக்கு தியாகம் செய்கிற வாழ்க்கை, அதாவது தனது இன்ப துன்பங்களை தியாகம் செய்துவிட்டு பிறருக்கு சேவை செய்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நீ வாழாத. இந்த மாதிரி வாழ்ந்தீங்கன்னா உனக்கு நோய் வந்துடும். நீ இப்போ வந்து உன்னுடைய குடும்பத்தோட நேரம் செலவழிக்காமல் டெய்லி விளையாடாமல் ஆடாமல் பாடாமல் பிறருக்கு மருத்துவம் செய்கிறேன்னு வச்சுக்கேன். அப்படி மருத்துவம் செய்கிற உனக்கே நோய் வந்துடும்ப்பா. ஏன்னா அந்த மாதிரி தியாகம் பண்ணாத. வாழ்க்கையை சரியாக புரிஞ்சிக்கோ.
அதாவது நீ வந்து எல்லாரும் புகழ்கிற மாதிரியான வாழ்க்கை வாழ்கிறத விட சரியான வாழ்க்கை வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். என்ன ஊரெல்லாம் புகழ்வாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு அன்னை தெரசா மாதிரி வாழ்கிறத விட நீ சரியான வாழ்க்கை, இப்போ அன்னை தெரசா மாதிரியான வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும், நல்லா பெருசாக சூப்பராக இருக்கும். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண முடியாது, எல்லோரும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ எல்லோரும் கடைபிடிக்கணும். பார்த்தா இது நம்மளும் வாழ முடியும், நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஒருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தா இது என்னால் முடியும்பா, இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அது ஊட்ட வேண்டும். அப்போது ஒரு அன்னை தெரசாவோட வாழ்க்கையை பார்த்தா நம்மளால் இதை வாழ முடியும்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க முடியுமா? சான்ஸே கிடையாது, நம்மளாலலாம் முடியாதுப்பா. அப்போ அந்த மாதிரி வாழ்க்கையை வாழாத. பிறரால் பிறருக்கு கற்றுக் கொடு, உனது வாழ்க்கையை பிறருக்கு கற்றுக் கொடு, பிறருக்கு பின்பற்றுவதற்கு எளிதாக இருக்க வேண்டும். அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும். இந்த மாதிரி வாழ்க்கை என்னால் வாழ முடியுமே, எளிதாக வாழ்கிறாரு, சிறிய வீடு, குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், தாத்தா பாட்டி, நல்லா இருக்கே வாழ்க்கை, நல்லா இருக்கே, கஷ்டமே இல்லை போலுக்க, ஜாலியாக இருக்கும் போலுக்க. அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இது நல்லா இருக்குப்பா இந்த வாழ்க்கை, எதுக்கு நம்ம வந்து மற்றவங்களுக்காக நம்ம சந்தோஷத்தெல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டு அதுக்கு என்ன பெரிய மரியாதை கிடைச்சிட போகுது? பணம் மட்டும்தான் கிடைக்கிது, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? அப்புறம் பணத்தை நிறைய சம்பாதிச்சு உடம்புல நோயை வரவழைச்சிக்கிட்டு அப்படி தியாகம் பண்ணுற வாழ்க்கை தான் இங்கே நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. நோய் வந்துடுது, ஏமாற்றமாக இருக்குது. நம்ம ஏமாந்துட்டோமே, இந்த மக்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சேவை செய்கிறோன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ பண்ணுறோம், அதுக்குரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் நோய் வந்துடுது, நமக்கு கோபம் வருது, ஏமாற்றம் வருது, பெரிய பெரிய கோபங்கள் சுமைகளாக அந்த உணர்ச்சிகள்லாம் சுமையாக மாறி நரம்புகள் தளர்ந்து விடுத்து அப்புறம் வந்து பெரிய நோயை வந்துடுது. ரொம்ப கஷ்டமாக போயிடுது வாழ்க்கை. என்னடா இது தியாகம் பண்ணுற அந்த தியாக வாழ்க்கைக்கு கிடைச்ச பரிசா இது அப்படின்னு நோயோடு வந்து, அப்போ மருத்துவருக்கே இங்கே நோய் வந்துடும். நீ மருத்துவராகணும்னு ஆசைப்பட்டால் நீ நோயாளியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் என்ற அர்த்தம். அதனால் ஒரு இன்ஜினியர் ஆனாலும் சரி, நீ பிறருக்காக உனது வாழ்க்கையை தியாகம் பண்ணிங்கன்னா உன் உடம்புல நோய் வரும்பா. ஏன்னா உனக்கு ஏமாற்றமாக இருக்கும். தினம் உன் வாழ்க்கையை நான் அனுபவிக்காமல் இந்த மக்களுக்காக நான் சேவை செய்கிறேனே அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் இருக்கும் பாருங்க. அப்போ தான் தள்ளி போடுறது, கல்யாணத்தை தள்ளி போடுறது, எல்லாத்தையும் தள்ளி போடுறது. இன்றைக்கி கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லா இருக்கலாம், ஏன் இன்றைக்கி நல்லா இருக்கக்கூடாதா? நல்லா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது தினசரி தேவை. அதனால் இன்றைக்கி தூக்கத்தை தியாகம் பண்ணுறது, இன்றைக்கி அந்த எல்லா காதலை தியாகம் பண்ணுவது, நட்பை தியாகம் பண்ணுறது, விளையாட்டை தியாகம் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் விளையாடுறாங்க? தினசரி விளையாடணும். எத்தனை பேர் நடனம் ஆடுகிறார்கள்? தினசரி நடனம் ஆடணும். அப்போ நடனம் ஆடுறது கிடையாது, விளையாடுவது எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டாங்க மக்களுக்கு சேவை செய்வதற்காக. அதுக்கு பரிசு தான் என்னது? விளையாடலைன்னா என்ன ஆகும்? அந்த சந்தோஷம் கிடைக்காது, உடம்புக்கு ஆரோக்கியம், உடல் உழைப்பு, அதில் ஒரு உடல் உழைப்பு இருக்குது. ஓடி ஆடி விளையாடணும், நீச்சல் அடித்து குளிக்கணும், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், அன்பு பாசம் காதலிப்பதற்கு நேரம் இல்லை, நண்பர்களோடு நேரம். அப்போ வந்து நோய் வந்துடும். நம்ம இவ்வளோ தியாகம் பண்ணி நம்ம அந்த மக்களுக்கு சேவை செய்கிறனால நமக்கு பணத்தை தான் சம்பாதிக்க முடிஞ்சது தவிர அதுக்கு பதிலாக நமக்கு என்ன கிடச்சிது? நோய்கள் தான் பரிசாக கிடச்சிது. பணத்தோடு சேர்த்து நோய். நீ இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த நோயை குணப்படுத்திக்கோ அப்படி. அப்போ வந்து தியாகங்கிறது ஒரு ஏமாளித்தனம். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த மாதிரி தொழில் செய்கிறதுலாம் யாருக்கோ தெரியாதவங்களுக்காக நாம் நெய்கிற ஆடை, ஒரு நெசவாளி நெய்கிற ஆடையை யாரோ தெரியாதவங்க தான் உடுத்துறாங்க. அப்போ யாருன்னே தெரியாதவங்களுக்காக இந்த நெசவாளி சேவை செய்து எல்லாருமே, அது நெசவாளி மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரா? எல்லாருமே பண்ணிட்டு, விவசாயி, எல்லா தொழிலும் அதான். தொழில்னாலே அது நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தொழில்னாலே அது வந்து உங்களுக்கு தெரியாதவங்களுக்காக நீங்கள் செய்கிற சேவையாகத்தான் இது இருக்கிறது. அதனால் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் சேவை செய்கிறீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தை தியாகம் பண்ணிட்டு தான் அந்த சேவை செய்கிறீங்க. அது கிடைச்ச பரிசு தான். அப்படி அந்த ஏமாளித்தனத்துக்கு கிடைத்த பரிசு தான் அந்த நோய்கள். அதனால் அந்த இயற்கை என்ன சொல்லுதுன்னா, நீ சரியாக வாழ் என்று தான் சொல்கிறது. நீ ஊருக்கெல்லாம் சேவை செய்கிறனால உன்னை நான் மெச்சிக்க மாட்டேன்ப்பா, உன்னை நான் ஆரோக்கியமாக வச்சுக்க மாட்டேன். ஊருக்கெல்லாம் சேவை செய்கிறப்பா, உனக்கு போய் நான் நோயை வரவழைப்பேனா அப்படின்னு அதை சொல்லுது. நீ சரியாக வாழும்போது தான் உனக்கு உடம்புல நோய் இருக்காது. நீ சரியாக வாழ வேண்டும். நீ வந்து அப்படியே ஊரெல்லாம் மெச்சுற மாதிரி வாழ்கிறதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. நீ சரியாக வாழ்கிறாயா? அதுதான் அந்த இயற்கை வலியுறுத்துகிறது. அதனால் நீ மகாத்மாவை வாழ்கிறியா அல்லது அன்னை தெரசாவை வாழ்கிறியா அதெல்லாம் இங்கே முக்கியம் கிடையாது. நீ சரியாக வாழ்கிறாயா? மனித உயிராக வாழ்கிறாயா? மனுஷங்களாக வாழ்கிறியா? ஒரு மனுஷியாக வாழ்கிறியா? மனிதனாக வாழ்கிறியா? அதுதான் இங்கே முக்கியம். அதுதான் வந்து இயற்கையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும்.
அதனால் நீ வந்து பிறருக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு தான் நீ என்ன பண்ணுற, இந்த உலகத்தில் பஸ் ஓட்டுற, ஏன் லாரி ஓட்டுற, எல்லாத்துக்கும் தேவையான காய்கறிகளை நான் ஏற்றிட்டு போகிறேன்ல. சரி, ஏன் பஸ் ஓட்டுற, மக்கள் இங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊருக்கு போகணும்ல, அவங்க மதுரையிலேருந்து சென்னைக்கு போகணும்ல, அந்த சேவையை நான் செய்கிறேன் அப்படின்னு நீ செய்கிற. அப்படி செஞ்சு தான் ரோட்டில் வண்டிகள்லாம் போய் கடைசியில் வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் செத்து போகிறான் விபத்தில். அதனால் உன் சேவை குணத்தை கொஞ்சம் அடக்கி மூட்டை கட்டி வீட்டில் வைப்பா. தேவையில்ல உன்னுடைய சேவை எங்களுக்கு தேவையில்லை. நீ வந்து அது சேவை கிடையாது, அது ஏதோ உள்குத்து இருக்குது, அதில் உள்நோக்கம் இருக்குது. உன்னுடைய கொலை உணர்ச்சி, பழி உணர்ச்சி, சேவைங்கிற பேரில் நீ என்ன பண்ணுற, மக்களை வந்து சாகடிப்பதற்கு நீ ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்ருக்க. அது வந்து சேவை கிடையாது, அது வந்து தியாகம் கிடையாது. உன்னுடைய இன்ப துன்பத்தெல்லாம் தியாகம் பண்ணிக்கிட்டு நீ வந்து மக்களை பழி வாங்கிக்கிட்டு இருக்க மறைமுகமாக. இப்போ நான் மருத்துவர் ஆகிறேன், வந்து என்கிட்ட வந்து சிகிச்சை பெற்றுக்கோங்க அப்படின்னு உடனே மக்கள் என்ன நினைக்கிறாங்க, மருத்துவம் சார்ந்த அறிவு நமக்கு தேவையில்லை, மருத்துவர் பார்த்துப்பார், நம்ம என்ன வேணாலும் உணவை சாப்பிடுவோம், ஏதாவது நோய் வந்துன்னா அவர் குணப்படுத்திப்பார். மக்கள் அப்போ உடனே முட்டாளாயிடுறாங்க. மருத்துவம் சார்ந்த அறிவு ஒன்று கூட இல்லை. தலைவலின்னா உடனே டாக்டர்கிட்ட போயிடுறாங்க, உடம்பை பார்த்துக்க. அந்த மாதிரி மக்களை சோம்பேறி ஆக்குறது தான் இந்த மருத்துவர்களோட வேலையாக இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், வீடு அவர் கட்டிப்பார், குடிசை கட்ட தெரியல இன்றைக்கி. அந்த அளவுக்கு இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு குடிசை கட்ட தெரியல. அப்புறம் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்குறது அதாவது ஆசிரியர் பார்த்துப்பார். பெற்றோர்கள் வந்து நமக்கு அது வேலை இல்லை, குழந்தைகளுக்கு உணவு ஊட்டணும், மற்றபடி கல்வி கற்றுக் கொடுக்குறதெல்லாம் ஆசிரியர் பார்த்துப்பார். இப்படி எல்லாத்தையும் மற்றவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஏன்னா அடிமைத்தனம், அதான் தியாகிகள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அப்படி பிறரிட ஒப்படைக்கும் போது நமக்கு அது சார்ந்த அறிவு இல்லை. மருத்துவரை நம்பும்போது நம்ம உடம்புல நோயிலேருந்து நமக்கு அந்த மருத்துவம் சார்ந்த அடிப்படை அறிவு நமக்கு இல்லாமல் போயிடுது. இப்போ இசையமைப்பாளரா, ஒரு பாடகரா, நமக்கு பாட தெரியல. ஏன்னா பாடகர் பாடுறாரு, சினிமாவில் பாடுறாங்க, அந்த பாட்டை கேட்டுக்கலாம், நாம் எதுக்கு பாடணும் அப்படின்னு. இன்றைக்கி நமக்கு பாட தெரில. விளையாட்டை அதை டிவியில் கிரிக்கெட்டில் பார்த்துக்கலாம், நமக்கு இன்றைக்கி கிரிக்கெட் ஆட தெரிலன்னு இல்லை, விளையாட தெரில. ஏன்னா எதாக இருந்தாலும் விளையாட்டை நம்ம டிவியில் பார்த்துக்கலாம், கால்பந்து ஆட்டம், அவங்க நமக்காக விளையாடுறாங்க, தியாகிகள் அவங்க நமக்காக விளையாடுறாங்க. அவங்கள பார்த்துக்கிட்டு நாம் விளையாட வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பார்ப்போம், நம்ம வேடிக்கை பார்ப்போம். அது நடனம் ஆடுறதா, நீ ஏன் ஆடுற, சினிமாவில் ஆடுறாங்களா, அதை பார்த்து சந்தோஷப்படு. இப்படி மக்களை வந்து சோம்பேறி ஆக்கிட்டாங்க. எல்லாரையும் வந்து ஒரு மருத்துவம் சார்ந்த அறிவு கிடையாது, விளையாடுறது கிடையாது, ஆடுறது கிடையாது, பாடுறது கிடையாது, எல்லாம் அந்தந்த தொழிலாக மாற்றி அவங்கவுங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி அப்போ பாருங்கள், நம்ம இன்றைக்கி நமக்கு ஒரு தன்னம்பிக்கையே இல்லை, ஒரு கற்பனை திறனே இல்லை. நமக்கு தொழில் சார்ந்த கற்பனை திறன், அந்த தொழில் மட்டும்தான் நம்முடைய கற்பனை திறன், அந்த தொழில் மட்டும்தான் நமக்கு தன்னம்பிக்கை. மற்றபடி எந்த தன்னம்பிக்கையும் நமக்கு இல்லை. உடல் உழைப்பு இல்லை இன்றைக்கி. இப்போ விளையாடுறதில்ல, ஆடுறதில்ல. பார்க்கும்போது என்னன்னா உடல் உழைப்பு இல்லை, உடம்பு வந்து உறுதி இல்லை, நோய்கள் வந்து விடுகிறது. இப்படி தான் நோய்கள் வருது, இப்படி தான் நிறைய செத்து போகிறாங்க. விபத்துனால 10 லட்சம் பேர் சாகுறாங்க. அப்போ இந்த வாகனங்கள்லாம் ஒரு சேவை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. காய்கறிகள் ஏற்றி கொண்டு லாரிகள்லாம் போகுது, பேருந்துகளில் ஆம்னி பேருந்து தீபாவளிக்கு ஊருக்கு கிளம்பி போகிறாங்க, சென்னையிலேருந்து லட்சக்கணக்கான பேர் எல்லாம். எல்லாம் சேவை தான். ஆனால் அந்த சேவை செய்யும்போது என்ன நடக்குது, விபத்துகள் ஏற்பட்டு 10 லட்சம் பேர் உலகம் முழுக்க சாகுறாங்க. 10 லட்சம் பேருக்கு உடல் ஊனமுற்று காயமடைகிறது. எவ்வளோ பெரிய விலை இப்போ அந்த தியாகத்தை காரணம் காட்டி தான் நம்ம அந்த தியாகத்தின் முன்பு இந்த 10 லட்சம் உயிர் நமக்கு பெருசாக தெரில. அவர்களுடைய அந்த தியாகத்தை யார் செய்கிறாங்க, யாரோ ஒருத்தர் செய்யலை, நாம தான் அந்த தொழிலை செஞ்சிட்ருக்கோம். இப்படி எல்லா தொழிலுமே அழிவுகளைத்தான் இந்த தியாகம் நிறைந்த எல்லா தொழிலுமே அழிவுகளை தான் இங்கே உருவாக்கும். வெளிப்படையாக தெரியுது. ஒரு மோட்டார் வாகனம் அந்த தொழில் செய்கிறவங்க, அப்போ அதனால் ஏற்படுற விளைவு தெளிவாக தெரியுது. ஒரு மருத்துவர்னால என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு இந்த மருத்துவ அறிவே இல்லாத முட்டாள்களாக ஆகிவிடுகிறார்கள். அப்போ என்ன ஆகுது, அந்த மருத்துவர்களை நம்பி ஆங்கில மருத்துவத்தை சாப்பிட்டு அதோட பக்க விளைவாக பிற்காலத்தில் நோய் வந்துடுது. அதில் ஒரு வியாபாரம். அந்த தியாகம் உண்மையானதாக கிடையாது, அதில் ஒரு வியாபாரம். அந்த மருத்துவ வியாபாரிகள் நோய்களை குணப்படுத்த விடாமல் அந்த நோயாளிகளை எப்பொழுதும் நுகர்வோர்களாக வைத்திருக்க வேண்டும். ஏன் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு நோயை குணப்படுத்த முடியாதா? முடியும். நோய் குணமாகக்கூடாது அப்படின்னா அவங்க வியாபாரம் வந்து கெட்டு போயிடும். நோய் குணமாயிடுச்சுன்னா அந்த மருந்துகளை எப்படி தொடர்ந்து விற்க முடியும், அதன் மூலம் எப்படி கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க முடியும். அதனால் நோய் குணமாகக்கூடாது. அதனால் வந்து நோய் குணமாகவும் கூடாது, அதே நேரத்தில் வந்து நோய் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், அவ்வளோதான். நோய் குணமாகிற மாதிரியான மருந்தை கண்டுபிடிச்சிடாத. இப்படி எல்லா வகையிலையும் மக்கள் அந்த ஒரு நல்ல எண்ணம்லாம் கிடையாது. இந்த தியாகத்திற்கு உள்ளே நல்ல எண்ணம்லாம் கிடையாது. மக்களை அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இந்த மக்களுக்கே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், அதனால் இந்த தியாகமான வாழ்க்கைங்கிறது
பொய்யா வாழாத, உண்மையாக வாழு. உண்மையான வாழ்க்கை தான் முக்கியம். இயற்கையோட பார்வையில் அது என்ன கேட்குதுன்னா, நீ பொய்யா இருக்காத, பொய்யா இருந்தால் அழிஞ்சு போயிடுவ. அதைத்தான் இது சொல்லுது. நீ உனக்குள்ள ஒன்றே நீ ஏமாத்தாத. இது நுட்பமான ஏமாற்று. இதை என்ன இப்போ வந்து நான் விளக்கி சொல்ல வேண்டியிருக்கு. இந்த மாதிரி தான் நம்ம ஏமாற்றப்படுகிறோம்னு இப்போ நான் சொல்கிறேன், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு நுட்பமான மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. நம்ம மனுஷங்க வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமாக ஒரு தப்பு பண்ணால் திருந்தாத வரைக்கும் அந்த தப்பை இன்னும் மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு நுட்பமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இங்கே வந்து நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பது தெரியாமலே நம்ம இன்றைக்கி பலிகடாக்களாக இருக்கிறோம். அப்படின்னா அந்த தியாகம் நிறைந்த வாழ்க்கை அர்த்தமற்றது, அது ஏமாற்று வேலை என்பது தான் உண்மை. தியாகம்னு நம்ம சொல்கிறோம்ல, தனிப்பட்ட வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு நீ பண்ணுற வேலை எல்லாமே வந்து இங்கே அழிவுகளைத்தான் ஏற்படுத்தும். அது வந்து தியாகமே கிடையாது. பழி உணர்ச்சி, கொலை உணர்ச்சி. இந்த மக்களை அழிக்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி நேரடியாக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வெட்டுவேன், குத்துவேன், சுடுவேன், துப்பாக்கி போருங்கிற வகையில் அப்பப்போ கிளம்பி வந்துடுவாங்க. பக்கத்து நாட்டில் போய் வாங்க சண்டை போடலாம், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, பக்கத்து நாட்டில் நல்ல வளமாக இருக்குது, அங்கே மக்கள் நல்லா சேர்த்து வச்சுருப்பாங்க, அவனை அடித்து போட்டு அங்கே இருக்கிற வளத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரியெல்லாம் வந்து பொழப்புக்காக, தினசரி சாப்பாட்டுக்காகலாம் சண்டை போடுறதே தொழிலாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வெறும் போரிடுவதற்கு வந்து வெற்றி பெறுவது மட்டும் நோக்கம் இல்லை. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது, நமக்கு சாப்பாடு இல்லை. பக்கத்து நாட்டில் வந்து போனீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு நாடு இருக்குது, அவங்க நிறைய வளம் இருக்குது, இந்நேரம் நல்லா அறுவடை பண்ணியிருப்பாங்க. நல்லா அறுவடை பண்ணி இந்த சீசனில் போய் அவங்ககிட்ட போய் சண்டை போடக்கூடாது. அவங்களுக்கு வந்து இந்த அறுவடை இப்போ தான் அவங்க விதைச்சிருக்காங்க. அங்கே எல்லாமே வந்து நெல், நாற்று எல்லாம் விதைச்சிருக்காங்க. கேழ்வரகு, கம்பெல்லாம் விதைச்சிருக்காங்க. இன்னும் 2 மாதம் ஆச்சுன்னா அறுவடை பண்ணி மூட்டையாக கட்டி வச்சுருவாங்க. அப்போ போய் நம்ம அவனை போரிட்டு அங்கே இருக்கிற மூட்டையெல்லாம் கட்டி வண்டி மாட்டில் ஏற்றி கொண்டு வந்துடலாம். அவங்ககிட்ட போய் சண்டை போட்டு அவனை ஜெயிச்சு அந்த மாதிரிலாம் போரிட்டாங்க. திருடுறவங்க பாருங்கள், கொள்ளையர்கள். போரிடுவது என்பது ஒரு கொள்ளையர்களுடைய வேலையாகவும் இருந்தது. கொள்ளையடிக்கிறதுக்காகவும் போய் அவங்க போரிட்டாங்க. சும்மா பெரிய வீரம் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது. திருட்டு புத்தி. அன்றைய காலத்தில் பெரும்பாலான போர்கள் வந்து திருடுறதுக்காகவும் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இருந்தது. கஜானாவை கொள்ளையடிக்கிறதுக்கு வெறும் கொள்ளைக்காரனுங்க, ரவுடி பசங்க. அவங்கள பற்றி வரலாறுல புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். முகலாயர்கள் வந்தார்கள், அதுக்கப்புறம் பார்த்தா ராஜராஜ சோழன் வந்தார், ஊரெல்லாம் உலகத்தையே அவர் வந்து பெரிய போரிட்டு பண்ணார் அப்படின்னு சொல்லி இந்த போரிடுறவங்கலாம் போனால் என்ன பண்ணுவான், இந்த போரிடுற ஆட்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, போய் கொள்ளையடிப்பானுங்க. கொள்ளையடிச்சு போகிற அங்கே இருக்கிற பெண்களை கற்பழிக்கிறது. ரவுடிகள், அந்த கால ரவுடிகள். அவர்கள் தான் அந்த ஆட்சியை கைப்பற்றினாங்க, அதிகாரத்தை கைப்பற்றினார்கள். நல்ல எண்ணம் உள்ளவங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் மென்மையானவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வன்முறையில் நம்பிக்கை இல்லை, அதனால் அவர்கள் மென்மையானவர்களாக இருந்தாங்க. அறிவாளிகள் எல்லாருமே வந்து மென்மையானவங்களாக இருந்தாங்க. ரவுடிகளோட சிந்தனை எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரம், உலகம் முழுக்க அந்த ஆட்சி அதிகாரம் வந்து இன்றைக்கி ரவுடிகள்கிட்ட தான் இருக்குது. அவனுங்க தான் வந்து அணு ஆயுதங்களை குவிக்கிறது, ஏவுகணைகள், சண்டை போடுறது, அச்சுறுத்துறது. இப்போது அந்த இயந்திர அறிவியல் உலகமே வந்து இப்போ ரவுடிகளின் கையில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் என்ன நடந்ததோ அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கும் வந்து ஒரு போர்னு நடைபெற்ற இன்றைக்கும் வந்து பாருங்கள், ஒரு நாட்டினர் வந்து இன்னொரு நாட்டினர் தரை வழியாக போகிறாங்க அப்படின்னா, தரை வழியாக போய் அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா அங்கே பெண்களை பார்த்தா அவன் கற்பழிக்க தான் செய்வான். அந்த இராணுவ வீரன் வந்து என்ன பண்ணுவான், இன்னொரு நாட்டில் போய் ஆக்கிரமிப்பு பண்ணி அந்த நாட்டு மக்களை உள்ளே நுழைஞ்சி அந்த நாட்டு நகரத்தின் மீது. இப்போ நிறைய போர்லாம் நடக்குது. உக்ரைனில் நடக்குது, காசாவில் நடக்குது, பாலஸ்தீனத்தில் நடக்குது, இஸ்ரேலில் நடக்குது போர்கள், இலங்கையில் நடந்தது. அப்போ வந்து இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, தரைமார்க்கமாக போரிடும்போது அவன் ஒரு கொலவெறியில் இருக்கான். அவன் உயிரே, அவன் என்றைக்கு வாழுவான், நம்மளை என்றைக்கு எவன் சுடுவான் அப்படின்னு தெரியாது. நம்ம இன்றைக்கி இருப்போமா நாளைக்கு இருப்போமான்னு அவன் சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ வாழ்கிறதுக்குள்ளே அப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல வாழ்க்கையை அனுபவிக்கணுங்கிற பேரில் அவன் கற்பழிச்சிட்டு போயிட்டே இருப்பான், பலவந்தப்படுத்திட்டு. அதில் அவனுக்கு மனிதத்தன்மையோடு இருந்து என்ன பண்ண போகிறான், அவனுக்கே இன்றைக்கி சாவா நாளைக்கு சாவான்னு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இடத்துக்கு போனால் அந்த மாதிரி சிந்தனை தான் வரும். அப்போ நம்ம சிந்தனையை நம்ம பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதற்கு தகுந்த ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கணும். வன்முறையில் நம்ம வந்து ஒரு நீதிமான்களாக வாழ முடியாது. வன்முறை சார்ந்த ஒரு வாழ்க்கையில், போர்க்களத்தில் இப்போ வந்து போரிடுகிற சிந்தனையே வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரவுடிகள் தான். அவங்க ரவுடிகள் அந்தந்த பகுதியை கைப்பற்றி வரி மாமூல் வாங்குற மாதிரி தான், வரி வசூலித்து எங்களுக்கு கொடுங்க நாங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அவங்களுக்கு அது ஒரு வாழ்வாதாரமாக போகுது. அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக
பிற நாட்டினர் வந்தாங்கன்னாக்கா அவங்க கூட சண்டை போடுறது, பிற நாட்டு வீரர்களோட சண்டை போடுறது. இப்போ ஒரு நாட்டில் நமக்கு உணவே இல்லை, பஞ்சம் பசி பட்டினி அப்படின்னா இப்போ என்ன பண்ணுறது? சரி, அவங்க அந்த நாட்டில் போனீங்கன்னா நல்ல அவங்க இப்போ அறுவடை பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்கள போய் இப்போ சண்டை போட்டு அங்கே இருக்கிற கம்பு, திணை, நெல் மூட்டை, சோள மூட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். பொறுத்துரு, அறுவடைலாம் பண்ணிட்டாங்கன்னா ஒற்றர்கள் இருப்பாங்க, அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு 4 நாள் கழிச்சு வாங்க, இப்போ தான் அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ வந்தீங்கன்னா இன்னும் அறுக்கவே இல்லை, அதனால் அறுவடை பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. நம்ம போரிட்டு அவங்கள அடித்து அந்த மூட்டைகளெல்லாம் தூக்கிட்டு வந்து நம்ம மக்களுக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது மெயினாக போரிடுவதற்கான உக்தியே இது தான். அந்த வெறும் செல்வங்களை அள்ளிட்டு வர்றதுங்கன்னா தங்கத்தை வச்சுட்டு தங்கத்தை கொள்ளையடிக்கலாம். ஆனால் அதை கொள்ளையடித்து அதை வச்சு என்ன சாப்பிடவா முடியும்? அப்போ கொள்ளையடிக்கிறதே அந்த காலத்தில் போரிடுவதற்கான காரணமே உணவுகளை கொள்ளையடிப்பது. இப்போ இந்த அரேபிய பாலைவனத்துலலாம் மக்கள் இருந்திருக்காங்க. மக்கள் இன்னையும் நாடுகள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் வெளிநாட்டில் போய், அதாவது வெளிநாட்டில் போய் குதிரையிலையோ ஒட்டகத்திலையோ போய் கொள்ளையடிச்சிட்டு அப்புறம் பாலைவனத்தில் பதுங்கிப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்குலாம் உணவு கிடைக்காது, வேறு வழியே இல்லை, கொள்ளையடிக்கிறது தான் அவங்களுக்கு அந்த காலத்தில் போரிடுவது, கொள்ளையடிக்கிறது. போரிடுறங்கிற பேரில் கொள்ளையடிச்சிட்டு அப்புறம் அந்த பாலைவனத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. எடுத்துகிட்டு வந்து கொள்ளையடித்த பொருட்களை சமைச்சு சாப்பிட்றது. இந்தியாவை நோக்கி ஏன் வராங்கன்னா இந்தியாவில் கொள்ளையடிச்சிட்டு அவங்க திரும்ப அங்கே போகிறாங்க. அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது தான் அந்த போரிடுவதற்கான நோக்கமே. அன்னைக்கும் சரி, இன்றைக்கி அந்த நோக்கம் மாறி போன மாதிரி தெரியலாம். இன்றைக்கி கொள்ளையடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க நாட்டில் எல்லாமே கிடைக்கிது. அப்படிங்கும்போது கொள்ளையடிக்கணுங்கிற நோக்கத்துக்காக இன்றைக்கி அவங்க போரிடுறாங்களா அப்படிலாம் இல்லாமல், ஆனால் எல்லாம் பாலியல் ரீதியாக அந்த பாலியல் வன்முறைகள், பலாத்காரங்கள் எல்லாம் நடக்க தான் செய்யுது. இன்றைக்கி நடக்குது. கண்டிப்பாக உலகம் முழுக்க இந்த மாதிரி இராணுவ வீரர்களால் பாதிக்கப்படுறவங்க இன்றைக்கும் உலகம் முழுக்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது போர்க்காலங்களில் இப்போ உக்ரைனில் நடக்குது போர். ரஷ்ய இராணுவத்தினர் உக்ரைனுக்குள்ளே புகுறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குன்னா தெரியும்? அவனே இன்றைக்கி சாவமா? இப்போ ரஷ்ய வீரருக்கும் ஒரு மரண பயத்தோடு தான் போயிட்டுருப்பான். அப்படி இருக்கும்போது நாளைக்கு உயிரோடு இருப்போமா, 10 நாள் கழிச்சு திரும்ப வீட்டுக்கு போவோமா அப்படின்னு அவன் ஒரு கொலை வெறியோடு தான், அவன் மனசே மரண பயத்தில் தான் இருக்கும். அவன் ஒரு நல்லவனாக எப்படி இருக்க முடியும்? நல்ல பண்புகளோடு எப்படி இருக்க முடியும்? அப்படி இருக்கும்போது அவன் தப்பு பண்ணி தான் செய்வான். அதனால் அந்த மாதிரி தப்புலாம் பண்ணக்கூடாது. மனுஷன் கட்டுப்பாடாக ஒழுக்கமாக இருக்கணும்னா அதுக்கு தகுந்த வாழ்க்கையை வாழணும். போர் இந்த மாதிரி வன்முறைலாம் இருக்கவே கூடாது. இப்படி அந்த காலத்தில் போர் எல்லாமே இந்த ரவுடிகளோட வேலையாக தான் அது. கொள்ளையடிக்கிறது, பாலியல் வன்முறைகளில் ஈடுபடுவது, இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த காலத்தில் போர் வீரர்களாக இருக்க. அந்த காலத்தில் அப்படி ஆகிப்போச்சு. அந்த மாதிரியான சூழ்நிலை மக்களை அப்போ ஒரு எல்லா நாட்டுக்கும் அந்த நோக்கம் இருக்குமா அப்படின்னு தெரில. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது அப்போ அந்த காலத்தில் இந்த போர் எல்லாமே ரவுடிகள் தான் அந்த காலத்தில் மன்னர்களாக மக்கள்கிட்ட வரி வாங்கி நல்ல சொகுசாக வாழ்கிறது. பெரிய அரண்மனை பக்கத்தில் 2 பேர் உட்காந்து அவங்களுக்கு காற்று வீசுவாங்க. இப்படி யார் அங்கே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சொகுசாக வாழ்கிறதுக்காக மக்கள்கிட்ட வரி வசூலித்து அப்புறம் சண்டை போட்டு அந்த வாழ்க்கையை பாதுகாத்துக்கணும். அப்படின்னா இப்போ பக்கத்து நாட்டுக்காரங்க போரிட்டு வந்தால் சண்டை போடணும். இப்படி அவங்க இப்படி ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்டவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி புத்தகத்தில் படிக்கிறோம். அந்த காலத்தில் ரவுடிகளாக இருந்தாங்க பார்த்திங்களா, அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த காலத்தில் கிமு 2ஆம் நூற்றாண்டில் யார் வந்தால், 20ஆம் நூற்றாண்டில், 16ஆம் நூற்றாண்டில் யார் இந்த பகுதியை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு பார்த்திங்கன்னா அந்த கால ரவுடிகளை பற்றின வாழ்க்கையை தான் நம்ம இன்றைக்கி வரலாறாக படிக்கிறோம். அந்த காலத்து அரசர்கள்லாம் எப்படி 10-15 பொண்டாட்டிகள் வச்சுருந்தாங்க, அந்த புறத்தில் அழகிகள் வச்சுருந்தாங்க. ஏன்னா பக்கத்து நாட்டுக்கார நண்பர்களாக இருப்பாங்க, பக்கத்து நாட்டு மன்னர்கள்லாம் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்கள சந்தோஷப்படுத்தணுங்கிறக்காக அந்த புறத்தெல்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமான, இன்றைக்கி கூட அப்படி ஒரு ரவுடியை வாழ மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் 10-15-11 பொண்டாட்டிகள் அந்த மாதிரி அந்த காலத்தில் அப்படி அவங்கள பற்றி தான் நம்ம இங்கே வரலாற்றில் படிக்கிறோம். பள்ளிக்கூட ஆசிரியர்கள் அவர்களை பற்றி தான் கற்றுக் கொடுக்கும். வரலாற்றில் அவர்கள் இடம் பிடித்து விட்டார்கள். அதனால் வரலாற்றை கற்பிக்கும் பொழுது இவர்களை பற்றி கற்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. இந்த மாதிரி ரவுடிகளை பற்றி கற்பிக்க வேண்டிய வரலாற்றை தான் கற்பிக்கிறாங்க. ஆசிரியர்கள் வரலாற்றை தான் கற்பிக்கிறாங்க. ஆனால் அந்த வரலாற்றில் இவர்கள் இடம் பிடித்து விடுகிறார்கள். இந்த ரவுடிகள் அந்த வரலாற்றில் உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்படிங்கும்போது அவர்களை பற்றி சொல்லியாக வேண்டியிருக்கிறது. அப்போது அந்த கால நம்ம பாருங்கள், எவ்வளோ கொடுமையான ஒரு கல்வி முறை பாருங்கள்.
கல்வியில் வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அவங்கள பற்றி நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. அவங்கள பற்றி பேச வேண்டியதாக, ரவுடிகளை பற்றி நம்ம இன்றைக்கி கற்றுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பார்த்தா இப்போ வந்து தாஜ்மஹால்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷாஜகான் வந்து அவருக்கு 11 பொண்டாட்டி, அதில் ஒரு பொண்டாட்டி தான் மும்தாஜ். அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சான். அவளோட நினைவாக அவர் காதல் சின்னத்தை அவர் கட்டி வச்சுருக்கிறார். அந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எவ்வளோ பெரிய ரவுடிகளாக இருந்திருக்கிறார்கள், அவர்களை பற்றி தான் நாம் இன்று பாடங்களில் நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். வரலாற்றில் அவர்கள் இடம் பிடித்து விடுகிறார். வரலாற்றை கற்பிக்கும் பொழுது இவர்களை பற்றியும் நாம் கற்பிக்க வேண்டிய கட்டாயம் வந்து விடுகிறது. நம்ம இந்த வீடியோ எதுக்கு போட்டோம்? தியாகம், அதாவது தியாகம் பண்ணுறது தியாக வாழ்க்கை முறை தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில், மக்களுக்கு சேவை செய்கிறோம் அப்படிங்கிற பேரில், இப்போ அந்த காலத்துலேயும் இந்த மன்னர்கள் ஆட்சியாளர்கள் எதுக்காக இவங்க சேவை செய்கிறாங்க, அந்த இடத்துக்கு ஏன் போக அவ்வளோ துடிக்கிறாங்க, ஆட்சியை பிடிப்பதற்கு ஏன் துடிக்கிறாருன்னா, அப்படி நீ ஆட்சியை பிடிக்க போனதுக்கு வந்து நிறைய அதிகாரம் கொடுக்கப்படுகிறது, நல்ல சொகுசான வாழ்க்கை கிடைக்குது, அதிகாரம் இப்படி இதெல்லாம் காரணமாக வச்சு தான் அந்த அதிகாரத்தை ஏன் கைப்பற்றுறதுக்கு இவ்வளோ போட்டி போடுறாங்க. அப்படின்னா அரசியல்வாதிகள் ஏன் இந்த அளவுக்கு போட்டி போடுறாங்கன்னா, அங்கே போனால் நல்லா சொகுசாக வாழலாம், நிறைய அரசு கஜானாவே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். அதனால் அதை பிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ போட்டியெல்லாம் நடக்குது. அதனால் வந்து இவங்கெல்லாம் தியாகிகள், மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காகவே இவங்க வராங்க அப்படின்னு நாம் நம்புறதுல வந்து இன்னும் நம்ம அதில் வந்து யோசித்து பார்க்க உள்நோக்கம் இருக்குது. இவங்களுக்கு நிறைய உள்நோக்கம் இருக்குது. இந்த உலகம் முழுக்கவே ஆட்சியாளர்கள் எல்லாத்துக்குமே ஒரு உள்நோக்கம் இருக்குது. அதனால் இதெல்லாம் தியாகிகள், இவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி தான் தியாகம். இப்போ பார்த்திங்கன்னா பெற்றோர்களே பார்த்திங்கன்னா பிள்ளைகளை வளர்க்குறதுக்காக தங்களுடைய இன்பது எல்லாம் தியாகம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா அந்த பிள்ளைகள் வளர்ந்த பிறகு அந்த பெற்றோர்களுக்கு அந்த தியாகத்துக்கு உரிய மரியாதை கிடைக்குதா? எந்த ஒரு பெற்றோருக்கும் அவர்கள் பிள்ளைகள் மூலமாக பிற்காலத்தில் அந்த பிள்ளைகளுக்காகவே அவங்க தியாகம் பண்ணி அந்த பிள்ளைகளை வளர்த்து படிக்க வச்சு கண்ணுங்கருத்துமாக பார்த்து பெரிய லெவலுக்கு எல்லா தியாகத்தையும் பண்ணாங்க. தங்களுடைய துன்பத்தெல்லாம் தியாகம் பண்ணி எப்போ பார்த்தாலும் பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் பிற்காலத்தில் அந்த பிள்ளைகள் அந்த பெற்றோருடைய தியாகத்துக்கு உரிய மதிப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையாது. முதியோர் இல்லங்கள்லாம் ஏன் அப்போ அங்கே ஒன்றுலாம் விடுறாங்க, பிள்ளைகளே கொண்டு விட்டு சேர்த்துடுறாங்க, முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. அப்புறம் வீட்டில் இருந்தாலும் முதுமை காலங்களில் பெற்றோர்களுக்கு மரியாதை கிடையாது. அப்படிலாம் பார்க்கும்போது அந்த பெற்றோர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, என்னடா நம்முடைய வாழ்க்கை துன்பத்தெல்லாம் தியாகம் பண்ணிவிட்டு மகிழ்ச்சியை தியாகம் பண்ணி இந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இந்த பிள்ளைகள் நம்மளுக்கு வந்து உரிய மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கும்போது அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு ஏமாற்றமாக இருக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம ஒழுங்காக வாழ்ந்துருக்கலாமே, நம்ம வாழ்க்கையாவது நம்ம மகிழ்ச்சியாக வாழ்ந்துருக்கலாமே, இப்போ பெரிய ஏமாளி ஆகிட்டோமே, நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழாமல் தியாகம் பண்ணிவிட்டு இவங்களுக்காக கஷ்டப்பட்டோம். கடைசியில் இவங்க என்ன பண்ணாங்க, கடைசியில் நம்மளை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்க, மாதம் காசு கட்டுறாங்க, அதுதான் அவங்க செய்கிற கடமை அப்படின்னு நினச்சிட்டு மாதம் 5,000 10,000 முதியோர் இல்லத்துக்கு கொடுத்துட்றாங்க. இதுதான் இப்போ பிள்ளைகள் அவங்களுக்காக நாம் செய்த தியாகத்திற்கு பிள்ளைகள் நமக்கு செய்கிற பிரதிபலனாக இது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஏமாந்து போகிறாங்க. பெற்றோர்கள் வந்து எல்லா பெற்றோர்களுக்கும் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது. பெரும்பாலான பெற்றோர்களுக்கு ஏமாற்றம் தான் பிற்காலங்களில் முதுமை காலங்களில் அதை உணர்கிறார்கள். அதனால் தியாகங்கிறது வேண்டாம். அதனால் வந்து நீ உன் வாழ்க்கையை வாழு, உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழு. அப்போ அவங்களுக்கு ஒரு வயசு வரைக்கும் தான் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 10 வயசு வரைக்கும் அவங்கள ரெடி பண்ணி விடணும். அப்போது அதன் பிறகும் அந்த பிள்ளைகளுக்காகவே தியாகம் பண்ணுற மாதிரியான வாழ்க்கை முறை சரியாக. இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்போ பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் என்ன தான் செய்யணும் அப்படின்னா, இந்த அரசாங்கம் தான் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, படிக்க வைக்கிறது, மருத்துவத்தை இலவசமாக கொடு, கட்டணம் இல்லாமல் கொடு, கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடு, அப்புறம் அந்த நீதிமன்ற சேவைகளை கட்டணம் இல்லாமல் கொடு, அப்புறம் வந்து வீடு, இப்படி அந்த ஒரு பிள்ளை பிறந்து கல்வி கற்று வேலைக்கு சேர்கிற வரைக்கும் மாதந்தோறும் அவர்கள் தேவைக்கேற்றார் போன்ற ஊதியத்தை கொடு, பணத்தை கொடு. பெற்றோர்களுக்கு எல்லா சுமைகளையும் பெற்றோர் தலையில் சுமத்தக்கூடாது. அரசாங்கங்கிறது யார்? தனியாளாக மக்களால் உருவாக்கப்பட்டது தானே அரசாங்கம், மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தானே அரசாங்கம். அப்படிங்கும்போது அப்படி ஒரு வசதியை மக்களுக்காக செய்து கொள்வதில் என்ன தவறு இருக்குது? அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு இப்போ சின்ன வயசுலன்னா அவங்களுக்கு ஒரு 3,000 தேவை, ஒரு 5 வயசு ஆகிடுச்சுன்னா 4,000 தேவைப்படும், ஒரு 10 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 10,000 தேவைப்படும். அப்புறம் வந்து காலேஜ் போகிறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பணம் தேவைப்படும். அதை வந்து அரசாங்கமே கொடுக்கணும். அதுக்கு என்ன வழி? அதை எப்படி கொடுக்க முடியுமா? அதை எப்படி சாத்தியப்படுத்துறது? அதை எப்படி சாதிக்கிறது? அந்த சேவையை நாம் எப்படி சாதிப்பது அப்படின்னு ஆராய்ச்சி. ஏன்னா மனுஷங்களால் எதுவுமே கிடையாது. மனுஷங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்களே. அப்போ இதை செய்ய முடியுமா உன்னால்?
அப்படி பண்ணுனாக்கா இந்த பெற்றோர்களுக்கு சுமைகள் குறையும்ல. பெற்றோர்கள் வந்து இந்த வாழ்க்கையை ஏன் வந்து பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணணும்? ஒரு 10 வயசு வரைக்கும் அவங்கள வந்து பிள்ளைகளை பார்த்துக்கணும், நல்லபடியாக பார்த்துக்கணும், சாப்பிட்டியா, உடம்பு நல்லா இருக்கு, எல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கு மேலே அந்த பிள்ளைகளுக்காக வந்து பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தன்னுடைய இன்பத்தை தியாகம் பண்ணிக்கிட்டு எதுக்கு அந்த பெற்றோர்களுக்கு? அதுக்கு அந்த அரசாங்கமே மக்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசாங்கம். அப்போ மக்களே மக்களுக்காக தங்களுக்கு தாங்களே செய்து கொள்ள வேண்டிய ஒரு ஏற்பாடாக ஒரு குழந்தை பிறந்து வேலை படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ அதை வந்து பணத்தை அரசாங்கமே கொடுக்கணும். இதை சாத்தியப்படுத்த முடியாதுன்னு ஒன்றும் கிடையவே கிடையாதுல்ல. அப்போ முடியும் தானே எல்லாமே. அதை நீங்கள் சாதித்து காட்டுங்க. எதையோ சாதிக்கலான்னு புறப்பட்டு போகிறீங்களே, இதை சாதித்து காட்டுங்க. அப்போ அதன் மூலம் பாருங்கள் எவ்வளோ அப்போ மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து ஒரு சுமையாக நினைக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கும் தாழ்வு மனப்பான்மை வராது. நாம் அந்த பெற்றோர்களுக்கு பாரமாக இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு தாழ்வு மனப்பான்மை. பிள்ளைகள் நம்முடைய அடிமைகள், நாம் அதுக்காக செலவழிக்கிறோம், அவங்களுக்காக செலவழிக்கிறோம், அதனால் நம்ம அவங்கள அடிக்கலாம் திட்டலான்னு பெற்றோர்கள் நினைக்க மாட்டாங்க. ஆசிரியர்களும் பிள்ளைகளை அடிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அரசாங்கம் செலவழிக்குது. அவங்க ஒன்றும் யாருக்கும் சுமை இல்லை. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மரியாதையோடு வாழ ஆரம்பித்து விடுவார். அந்த மாதிரி அதை சாதித்து காட்டணும். அந்த தியாகத்துக்கெல்லாம் தியாகம் நிறைந்த வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அது சரியாகவே இருக்காது. அது அழிவை தான் ஏற்படுத்தும். மக்கள் அந்த தியாகம் நிறைந்த வாழ்க்கை முறைக்கு மேலே நம்பிக்கை இழந்துட்டாங்க. அதனால் இவ்வளோ தியாகம் பண்ணிடலாம், மக்களுக்காக சேவை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னா 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து அழிய போவதற்கு இது மிக மிக முக்கிய காரணம். ஏன்னா இது சரி கிடையாது. மக்கள் யாருக்கோ தெரியாதவங்களுக்காகலாம் நம்ம வந்து ஒரு தொழிலை செஞ்சு அவங்களோட தேவையை பூர்த்தி செய்யணுமா என்ன? அப்படியெல்லாம் தேவையில்லை. நமக்காக நம்முடைய தேவைகளை நாமளே பார்த்தா தற்சார்பு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறை என்பது ஏமாற்றம் இல்லாத, ஏமாளித்தனம் இல்லாத, தியாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை, சரியான வாழ்க்கை முறை. அதுதான் முக்கியம். சரியாக வாழணும், அதுதான் முக்கியமே தவிர நீ ரொம்ப சிறப்பாக வாழணும், அப்படி எல்லோரும் புகழ்கிற மாதிரி வாழணும், உலகத்திலே பெரிய கோடீஸ்வரர் அப்படி கிடையாது. சரியாக வாழணும், அதுதான் சிறந்த வாழ்க்கை. அதுதான் வந்து தெளிவான, அதுதான் அறிவுபூர்வமான வாழ்க்கை. அதுதான் வந்து இயற்கையை ஏற்றுக்கும். அதில் தான் வந்து நமக்கு யாருக்கும் அழிவு வராது. நீ சரியாக வாழ். நீ வந்து பிறருக்கு நீ மகாத்மாவாவோ அன்னை தர்சாவோ வாழ்ந்தா அதனால் வந்து இங்கே யாருக்கும் நன்மை கிடைக்க போகிறதில்ல. அதனால் நீ சரியாக வாழ். ஒவ்வொரு மனுஷங்களாக வாழு. மனுஷங்க எப்படி வாழும்? நீ மகாத்மா வாழ தேவை, மனுஷங்களாக வாழ். அதுதான் வந்து அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அந்த மனுஷங்களாக வாழ்கிறீங்களா, அந்த மனுஷ வாழ்க்கையில் தான் கடவுள் தன்மை எல்லாமே இருக்குது. கடவுள் எல்லாமே இருக்குது அங்கே. அதுக்குள்ளே வா. அதை நோக்கி போகிறது தான் பெரிய அறிவு நிறைந்த அறிவுள்ளவங்க அதை தான் பண்ணுவாங்க. நீ மனுஷனாக இரு, மனுஷங்களாக இரு, மனுஷியாக இரு. அதுதான் இங்கே முக்கியமாக இருக்குது.